கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தவசுக்கால 2வது நாள் தியானத்திலே யாத்ராகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று மோசேயும் இஸ்ரவேலர்களும் இந்த பாடலை பாடினார்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலர்கள் எகிப்திலே 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் மீட்கப்பட்டு வந்த பொழுதுதான் எகிப்திலே 10 விதமான வாதைகளை தேவன் அதிசயமாக தம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்காக தேவன் அனுப்பியிருந்தார், அனுமதித்திருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வருகிற பொழுது செங்கடல் அவர்களுக்கு பெரிய தடையாக இருந்தது. அந்த செங்கடலின் வழியாக இந்த இஸ்ரவேலர்களை நடத்துகிறார் தேவன். மோசேயினுடைய தலைமையிலே பரலோகமானது பூமிக்குரிய இந்த மோசேயினுடைய தலைமையிலே இந்த இஸ்ரவேலர்களை கானான் தேசத்திற்கு நடத்தி வருகின்ற பொழுது இந்த செங்கடல் வழிமறித்திருந்தது. அந்த வழிமறித்திருந்த செங்கடலை அவர்கள் மோசே தன் கோலை நீட்டி அந்த கோலால் அந்த அந்த சமுத்திரத்தை பிளந்து விட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அது வழியாக நடந்து வந்தார்கள். எகிப்தியர்கள் அவர்களும் துணிந்து அது வழியாக நடந்து வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்த பொழுது அவர்கள் அதிலே மாண்டு போனார்கள். ஆகவே முழுவதுமாக அந்த எகிப்தினுடைய அந்த போராட்டங்கள் இனி அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு முன்னால், உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருப்பதில்லை, நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கின்ற வரைக்கும் என்று சொல்லி தேவன் அவர்களை குறித்து மிக தெளிவாக இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன அடிப்படையில் இங்கு பெரிய அற்புதத்தை அவருக்கு கர்த்தர் செய்தார். ஆனால் இந்த செங்கடலும் கூட வழிவிட்டு அழகக்கூடிய அளவிலே அந்த மோசேயினுடைய கோலுக்கு அந்த மதிப்பு எப்படி வந்தது, தேவன் அதை எப்படி செய்தார் என்றால், அதற்கு முன்பதாகவே பஸ்கா என்கின்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பொழுதுதான் அவர்கள் வெளியே வந்தார்கள். இதில் மாற்று கருத்து கிடையாது. அதாவது இந்த மீட்கப்படுகிற அனுபவம் இந்த பஸ்காவில் இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் தக்கதாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்பட்டது. அப்படி அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தமானது அங்கே நிலக்காலிலே பூசப்பட்டிருந்தது. அந்த நிலக்காலிலே பூசப்பட்ட அந்த இரத்தத்தை கண்டு சங்கார தூதன் அந்த வீட்டிற்குள் புகுந்து எந்த விதமான தகராறையும் செய்து விடாமல், எந்த ஒரு குறைவை ஏற்படுத்தி விடாமல் அங்கே கண்ட காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த காட்சிகள் நடைபெற்றன. அப்படி அவர்கள் அதிலிருந்து அந்த எங்கெல்லாம் இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த மக்களுடைய வீட்டிலே தலைப்பிள்ளைகளுடைய மரணங்கள் இல்லாதபடி அங்கே அவர்கள் தப்பித்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்படி வெளியே வந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய இன்னொரு கஷ்டமான ஒரு சூழலை இருந்தது. அது என்னவென்றால் அதுதான் செங்கடல் என்று பார்க்கிறோம். இந்த செங்கடலை மோசேயின் மூலமாக தேவன் அதிலும் வழிவிட்டு விலக கர்த்தர் உதவி செய்தார். அதை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, நம்முடைய முற்பிதாக்கள் இஸ்ரவேலர்கள் அந்த இஸ்ரவேலருக்கு சொல்லுகிற பொழுது அதை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் மோசேயின் தலைமையின் கீழே அவர்கள் அக்கினி சம்பவம் மேக சம்பத்தின் வழியாக அவர்கள் செங்கடலிலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது. அந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மீட்கப்படுகிற ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மீது வைக்கின்ற வாஞ்சை. அதாவது இயேசுவே என்னுடைய மீட்பர் என்று இந்த புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் நாம் வைக்கின்ற பொழுது நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இந்த உலையான பாவ சேற்றிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். இப்படி மீட்கப்பட்ட நாம், அதுபோலதான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நிலைக்காலிலே அந்த இரத்தம் பூசப்பட்ட பொழுது அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இங்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் ஒரு சாக்கிரமந்தாக அவர் நமக்கு அப்பமிட்கும் ஆராதனையிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பல தடவை பேசியிருக்கிறேன், ஆகையினாலே மறுபடியும் இதை பேச நான் விரும்பவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனா சக்தியை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் ரட்சிக்கப்படுகிறது அவர் மேல் வைத்துக் கொள்ளக்கூடிய மாபெரும் ஒரு சிலாக்கியம். அவர்களுக்கு நாம் பிள்ளையாக மாறிவிடுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், நம்முடைய எதிரிகள் எல்லாம் முழுவதும் அவர்கள் நம்மை தொடாமல் இருக்க அவர்கள் பின்வாங்கி போக வேண்டும் என்றால் வெளிப்படையான ஒரு அனுபவம் இருக்கிறது. ரட்சிப்பு என்பது நமக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட முறையிலே உறவாக அது வலுப்பெறுகிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் அதே நேரத்தில்
நாம் இனி கிறிஸ்துக்குரியவன் தான், கிறிஸ்துவே என்னுடைய மணவாளன், அவருக்காகவே நான் வாழ்வேன் என்ற வாழ்க்கையை ஒப்புவிப்பது எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இயேசு நிறைவேற்றியதான அந்த நீதியை நாம் உள்வாங்கிக் கொண்டு ஞானஸ்தானத்தின் மூலமாக இனி இந்த உலகம் என்னை தொடக்கூடாது, நான் அந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் கிறிஸ்துக்குரியவன், கிறிஸ்துக்கு சாட்சியாக நான் வாழப்போகிறேன் என்று ஞானஸ்தானத்தின் அடிப்படையிலே நான் அதை பெற்றுக்கொள்கிறோம். இதற்கு அநேக தடைகள் உண்டு. கடந்த நாட்களிலே எங்களுடைய சபையிலே ஒரு சகோதரி இடத்தில் நான் சொன்ன பொழுது, ஏன் அம்மா நீ இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்று கேட்ட பொழுது அதற்கு அந்த சகோதரி சொன்னது, நான் எடுத்து விடுவேன் ஞானஸ்தானம், ஆனால் நான் எடுப்பாமல் இருப்பதற்கு காரணம் நான் டிவியிலே வரக்கூடிய சீரியலை பார்த்து விடுகிறேன், சில சினிமாக்களை பார்த்து விடுகிறேன், சில நாடகங்களை பார்த்து விடுகிறேன், ஆகவே நான் இந்த ஞானஸ்தானத்திற்கு நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன். அப்படியானால் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சீரியலும் இப்படிப்பட்ட காரியங்களும் இருந்து கூட நாம் விலகியிருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஒட்டு உறவுகளை அறுத்தெறிவது போல நான் கிறிஸ்துவுக்குத்தான் வாழ்வேன் என்கின்ற வாழ்க்கையை செலுத்துகிறோம் அல்லவா, அது ஞானஸ்தானத்தின் ஒரு வழியாக இருக்கிறது. அது ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை தான் இந்த ஞானஸ்தானத்தில் காட்டுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த தவசு கால 2வது நாளிலே நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்முடைய ஒரு வெற்றி வேந்தராக இருக்கிறார், அவர் நமக்கு ஒரு மீட்பராக இருக்கிறார், அவர் இந்த உலகத்தினுடைய உறவிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை அவருக்கென்று வாழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்காக இந்த காலத்தில் நான் பயன்படுத்தி சிந்திக்கிறேன் என்ற சிந்தனையில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.